சரி என்றைக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவ்வளோ அழகான படங்கள் எந்த ஹீரோஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து அந்த டெலிவிஷன்ல நல்ல சீன்ஸ் பார்க்குறோம், நல்லா சிரிக்கிறோம் அப்படின்னா பக்கத்தில் அவர் நிச்சயமாக உறுதுணையாக இருந்திருப்பாரு. அப்படி எப்பவுமே அவரோட ஞாபகம் வரக்கூடிய அத்தனை காட்சிகளும் நம்மளோட மனசுல ஒரு சிரிப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். லெட்ஸ் வெல்கம் ரோபோ சங்கர் சார் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லோருக்குமே வணக்கம். கால் நூற்றாண்டையும் கடந்து இன்னைக்கும் நகைச்சுவைக்கு இப்போ உள்ள இயக்குனருக்கு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே இயக்குனர்னா எழில்மிகு இயக்குனர் எங்கள் எழில் சார் தான். நாங்கள் எல்லாருமே அவருடைய காம்பவுண்டு தான். எப்பயுமே பெருமையாக சொல்லிக்குவோம், வாடகையே வாங்க மாட்டார், அப்படி ஒரு காம்பவுண்ட் அது. இப்போ முருகன் அண்ணன் வந்து சொல்லிட்டு போனார்ல, 23 பக்கம் எழுதி நான் குடும்பம் தூக்கி போட்டாருன்னு. 23 பக்கம் இல்லை, 123 பக்கம் எழுதிட்டு போனாலும் அவர் ஓரமாக தூக்கி வச்சிருவார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர். ஏன்னா அவருக்கு தெரியும், கோயம்புத்தூரில் கேமரா இருக்கும், அவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பார். கோயம்புத்தூரில் கேமரா ஷூட்டிங் போயிட்டு இருக்கும், இவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பார். சார் என்ன சார் ஷூட் போகுதே அப்படின்னா, உள்ள 15 காமெடி போராட்டம் இருக்கு. இந்த 15 காமெடி போராட்டமும் பேசி அவங்களாம் அடிச்சுக்கிட்டு நாரி அவங்களே ஒரு எடிட் பண்ணி உனக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கடைசி போராட்டம் எடிட்டர். ஏன்னா 25 பேர் பேசிக்கிட்டே இருப்பான். ஹீரோக்கு தான் பேச வேண்டிய டைலாக், அவ்வளவு பேர் வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எங்க கிடைச்சா என்ன டப்பிங் போடலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி எடிட் பண்ணி ஒரு அழகான சீனா வந்துடும். அதுக்கு வந்து நிறைய படங்கள், வேலையின் வந்துட்டா வெள்ளக்காரன் முதல் கூட இன்னைக்கு வரையும் எனக்கு குழந்தைகள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு பேர்னா அது எழில் சாருக்காக தான். உண்மையிலே அப்படி ஒரு வாய்ப்பு. அது மாதிரி மாப்பிள்ளையை பற்றி நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன். விமல் மாப்பிள்ளைய அவர் சொன்ன மாதிரி வாய் அசைக்கவே மாட்டார். நான் வேறு இடத்துல பேசியிருக்கேன் அவர் மாதிரி. இப்போ நமக்கெல்லாம் உடம்பு வலிக்குது அப்படின்னா வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம்ல, ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? மாமா இந்த தூக்கிட்டு இருக்கேன், இதை வந்துட்டேன், இதுதான் சொல்லணும். பாருங்களேன் அவர் எப்படி பேசியிருப்பாரு சொல்கிறேன். மாப்பிள்ளை வணக்கம் மாப்பிள்ளை, ஆடியோ லஞ்சுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ளை, எங்கே மாப்பிள்ளை இருக்கீங்க? வந்துட்டு எந்திரிச்சேன், வரலாம்னு இருக்கேன். இல்லைன்னா காஃபி குடிச்சேன், குடிச்சிட்டு வரலாம்னு இருக்கேன், எங்கே மாமா இருக்கீங்க? நம்ம காதை தூக்கி அவர் வாயில வைக்கணும். அப்படியா மாப்பிள்ள, வந்துருங்க மாப்பிள்ள அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான, எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் வந்து திரையுலகத்துல அன்பா கூப்பிடுற மாப்பிள்ளை விமல். அவரோடையும் 3 படம் நிறைய பண்ணிட்டேன். இன்னும் அடுத்தடுத்த படங்களும் நிறைய பண்ணணும். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய காமெடி லெஜெண்ட்ஸ் ஒரு ஒட்டுமொத்த பேரையும் நீங்க வந்து அந்த ஈகோவே இல்லாம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காமெடியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஃப்ரேம்ல வந்து 10-15 பேர் இருந்தா கூட எல்லாரும் அப்பவே வாய்க்கு வந்து அது பேசிக்கிட்டே இருப்போம். கேப் விடுற இடத்துல பேசுவோம். அவர் கேமரா கட் பண்ணி கேமரா ஷிஃப்ட் ஆகிலாம் வேற இடத்துக்கு போயிடும், நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி காட்சியெல்லாம் நடந்திருக்கு. அதை தாண்டி அவ்வளோ தூரம் வரும். அதே மாதிரி இந்த தேசிங் ராஜால நீங்கள் பார்த்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்ல அந்த 500 ரூபா அந்த கிளைமேக்ஸ் காமெடியோடைய ஒரு லீடு, ஒரு பெரிய லீடு இருக்கு. அதில் ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸாக அது நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த மீண்டும் எழில் சாருக்கு நன்றி. கூடிய விரைவில் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் பார்ட் 2 வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். இதே காமெடி போராட்டத்தை நாங்கள் நடத்தியே ஆகணும். அதுக்கு உங்கள்கிட்ட வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அந்த ரிக்வஸ்ட் நாங்களும் வச்சுக்கிறோம். வேலையின வந்துட்டா வெள்ளைக்காரன் 2 சீக்கிரம் வரணும் அப்படிங்கிற அந்த ரிக்வஸ்ட் நாங்களும் வச்சுக்கிறோம். அண்ட் சார் சொன்ன மாதிரி படத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள், டிரெக்டர்ஸாகவும் இருக்கிறாங்க, நடிகர்களாகவும் இருக்கிறாங்க. அப்படி இவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்து நிஜமாவே கொஞ்சம் கூட அந்த ஈகோ எதுவுமே இல்லாமல் கலகலப்பாக ஒரு படம் கொடுக்க முடியும் அப்படின்னா ஐ திங்க் அதுக்கு தேசிங் ராஜா வந்து ஏற்கனவே ஒரு உதாரணம். மறுபடியும் சொல்லணும்னா வில்லனாகவும் அவர் நடிச்சிருக்கிறாரு. அதே சமயத்தில் அப்படியே ஒரு காமெடி ட்ராக் மாதிரி நம்மளோட மனசு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிருக்கிறாரு. இயக்குனராகவும் நம்மளோட தமிழ் சினிமாவில் இருந்திருக்கிறாங்க. கலகலப்பா செட்டையும் சரி ஆன் ஸ்கிரீனையும் சரி வச்சுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் கம் நடிகர் ரவி மரியா சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
வணக்கம் சார். சார் நீங்க உங்களோட வார்த்தைகள் தேசிங்க ராஜா 2 பத்தி. தேசிங்க ராஜா 2, தேசிங்க ராஜா 1க்கும் 2க்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அதான் இந்த படத்துக்கு வந்து டைரக்டர் எழில் சார், அந்த படத்துக்கு டைரக்டர் எழில் சார், இந்த படத்துக்கு ஹீரோ விமல் சார், அந்த படத்துக்கு ஹீரோ விமல் சார், அந்த படத்துக்கு வில்லன் ரவிமரியா, இந்த படத்துக்கு வில்லன் ரவிமரியா. இவ்வளவு ஒற்றுமை இருந்தாலும் சீக்குவல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த கதையோட தொடர்ச்சி அது கிடையாது, அந்த கதையோட தொடர்ச்சி இது கிடையாது. அப்புறம் ஏன் தேசிங்க 2ன்னு பேர் வச்சுன்னு கேட்குறீங்களா? இதுக்கு வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்னு பேர் வைக்கலாம், மனபுத்தி பிறகு பார்ட் 2ன்னு பேர் வைக்கலாம், சரவணன் இருக்க பயமையன் பார்ட் 2ன்னு பேர் வைக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ப்ரொடியூசர் என்ன பண்ணார், எனக்கு தேசிங்க ராஜா 2 தான் வேணும்னு அடம் பிடிச்சதுனால ஏற்கனவே பண்ணப்பட்ட கதைக்கு இந்த டைட்டில் வச்சிருக்கோம். இதுதான் வந்து இந்த படத்துல பார்வையாளர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், எங்களுடைய அன்பு நண்பர்களாகிய ஊடக நண்பர்களாக இருக்கட்டும், வலைத்தள நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவதுன்னா, இந்த படத்தை ரசிகர் பார்க்குற மாதிரி ஊடக நண்பர்கள் நீங்களும் பார்ப்பீங்க. தயவு செய்து தேசிய ராஜா 1 மறந்துடுங்க. அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், அது காமெடி கலாட்டா, இது காமெடி கலைபரம் போலதான். ஓகே சார், யூஸ்வலா சொல்லுவாங்கல்ல, ஒரு சீக்வல் ரிலீஸ் ஆகும்போதோ இல்ல ஒரு டைரக்டர் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது விசிட் அந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸ் அதெல்லாம் அந்த யூனிவர்ஸை மறந்துடுங்கன்றீங்க, நீங்க தேசிங்க ராஜா 1 மறந்துடுறீங்க. மறந்துடணும். ஓகே, கஜினி மாதிரி, கஜினி சூர்யா சார் மாதிரி மறந்து வந்தாதான் இந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ண முடியும். ஓகே சார், உங்களோட இந்த காமெடி பெர்ஃபார்மன்ஸஸ் அது வந்து மக்கள் எல்லாருமே, அதாவது ஒரு ஸ்லைட் வில்லனிக் ரோல் இருக்கும், ஆனாலும் அது சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க ஆனா ஒரு சீரியஸ் வில்லனாகவே இருந்திருக்கீங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸஸ் வந்ததுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பை நீங்க எவ்வளவு வரவேற்கிறீங்க சார்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யார் இந்த மாதிரி ரோல்ஸ் கொடுத்தது? ஆக்சுவலா இதுக்கு அடிப்படை காரணமே இங்க எவ்வளவு ஆர்கே செல்வமணி சார் தான். ஓகே, எல்லாருக்கும் புது தகவலா இருக்கும். ஓஹோ, பக்கத்துல உட்காந்து ஆர்வி உதயகுமார் சாருக்கும் புது தகவலா இருக்கும், பேர சார். அவர் தான் வந்து D40 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில அவர் ஷோ டைரக்டர், ஒரு 5 அசிஸ்டன்ட் ஷோ டைரக்டர் என்ன ஒரு ஆளா வச்சிருந்தார். அப்போ டைரக்டர் எழில் சார் வந்து எங்கள் யூனியனில் வந்து டைரக்டர் யூனியனில் பொருளாளர். அந்த 1 மாதம் ட்ராவலில் நான் பார்க்கறது வந்து பயங்கர முரடனாக இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் காமெடி பண்ணிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் செம்ம டென்ஷனாக கத்தி, உங்களை எவங்க வில்லனாக்குனது அப்படின்னாரு கோவப்பட்டு எழில் சார். சார் வசந்த பாரன் தான் சோறு சாப்பிட்டுருங்க சார், தட்டை உரியாதீங்க அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் இப்போ சரியான காமெடி பேசுங்க, காமெடியில் இறங்குங்க, வேற ஒரு அறுவடை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னாரு. அப்போ நீங்களே செஞ்சிருங்க சார் அது அப்படின்னு. நான் தான் கேஷுவலாக சொன்னேன், எங்கேங்க நானே கேப்பில் படம் இல்லாமல் நீங்கள் உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன். இல்லை சார், நீங்கள் கூடி சீக்கிரம் படம் பண்ணுவீங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் காமெடியாக பண்ணுவேன் அப்படின்னு. அதுதான் சிவகார்த்திகேயன் சார் அறிமுகமாகி நான் வில்லன், காமெடி வில்லன் பண்ணேன் அந்த மனக்குத்தி பறவை. அந்த படத்தில் அசால்ட்டாக அப்படி நடிச்சு போயிட்டேன். ஆனால் அடுத்த படம் தேசிங்க ராஜா 2 வரும்போது மறுபடியும் நீ தான் வில்லன் இந்த படத்தில் அப்படின்றாரு. எனக்கு பொறுப்பு கூடுது. ஏன்னா இந்த வில்லன் சேர்ல உட்காந்து காமெடி பண்றது வந்து 2 பொண்டாட்டிக்காரங்க கதை. 2 பொண்டாட்டி திருப்திப்படுத்த எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி வில்லன் சேர்ல உட்காந்து வில்லன் பண்ணணும், ஆடியன்ஸை மிரட்டணும், அப்படியே காமெடி சொல்லி கைத்தட்ட வைக்கணும். எவ்வளவு கஷ்டம்னு அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும். ஸோ முதல் படம் ஹிட்டு மனங்குத்தி பறவை, செம சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தேசிங்க ராஜா வராரு. எனக்கு உண்மையிலே பயம். என்ன கிளைமாக்ஸ்ல வந்து கண்ணம் சீல் சாங்கெல்லாம் வச்சு என்னெல்லாம் வந்து வெஸ்டர்னைஸ் சாங்கெல்லாம் ஆட வைக்கிறாரு. என் மேல அவ்வளோ நம்பிக்கை, இவ்வளோ நம்பிக்கை மனுஷன் வச்சிருக்காரு. அப்ப நம்பிக்கையை மற்றவர்கள் நம்ம மேல வைக்கும் போது, நமக்கு பொறுப்பு கூடும்போது, ஐயோ சிரிக்க வைக்கிறமே சிரிக்க வைக்கிறமே சிரிக்க வைக்கிறமேன்னு சொல்லி இந்த பிஹெச்டி பண்ணுவாங்க இல்லையா, தமிழ், இங்கிலீஷ், லிட்ரேச்சர் எல்லாம், அது மாதிரி நான் காமெடியில வந்து திசிஸ் பண்ணி அது பிஹெச்டி மாதிரி பிரிச்சு இதுக்கெல்லாம் சிரிப்பான், இதுக்கு சிரிக்க மாட்டான், இதுக்கு ஆடியன்ஸ் சிரிப்பான், இதுக்கு சிரிக்க மாட்டான், அப்படியே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். டைரக்டரும் மறந்துட்டேன், கதாசிரியர்கிறத மறந்துட்டேன், காமெடி எப்படி ஒர்க் அவுட் பண்றதுங்கிறதே ஒர்க் அவுட் பண்ணி தேசிங்க மனக்குத்தி பறவையில மச்சான் சொல்லிட்டாலே மச்சான் சொல்ல ஒரு காமெடி செம ஹிட். இது செம காமெடி. இந்த காமெடியே இல்லைனவங்க தேசிங்க ராஜா வந்ததுக்கு அப்புறம் நானும் சூரியன் பண்ண காமெடி. அப்ப நான் இது வரைக்கும் காதல புப்பாடு போட்டு சொன்னது காதல விரல அப்படின்னு சொன்னப்ப அது அதை விட பெரிய காமெடி ஆயிடுச்சு. இதுதான் சூப்பர் காமெடிக்கும் போது வேற வந்து வெள்ளக்காரன் நானும் ரோபர்ட் சங்கர் சொன்னேன். அன்னைக்கு காலைல 6 மணி கோழி கொக்கர் கோவனுக்கும் என் பொட்டாட்டி தராதையா மல்லிகை பேசிட்டு உசுக்கலாம், மல்லியா கனகாம்பரமா அப்படிங்கும்போது உன் பொட்டாட்டி உன்னை சிறப்பா அடிச்சதெல்லாம் கேட்கல, மாமா என்ன கூட வச்சிருக்கா எங்க வச்சிருக்க சொல்ல. அந்த காமெடிக்கு இந்த காமெடி வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அது வந்து மீம்ஸ் ஆகும், டெம்ப்ளேட் ஆகும். எப்ப பார்த்தாலும் ஒரு அரசியல் நிகழ்வா இருக்கட்டும், ஒரு பொது நிகழ்வா இருக்கட்டும், அதை கம்பேர் பண்ணி போடுற ஒரு மீம்ஸை ஒரு மிகப்பெரிய கடவுள் ஆசீர்வாதத்தில் எனக்கு கருத்து. இப்போ அதே மாதிரி இந்த தேசிங்க ராஜா 2 வந்து எப்படி இது ஆடியன்ஸ் வந்து மீம்ஸா பயன்படுத்தினாங்களோ, எப்படி டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணாங்களோ, அது மாதிரி தேசிங்க ராஜா 2 எனக்கு மட்டுமல்ல, நண்பர் புகழ், நண்பர் ஜான்ஸ், அண்ணன் சுவாமிநாதன் பங்காளி, சிங்கப்புலி,
இப்படி எல்லாரையுமே ரோபசங்கர் சின்ன கெஸ்ட் பண்ணிக்கிறதுனால நீங்க பாருங்க தெரியும். இது எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கும். நான் இந்த இடத்துல ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாசிக்கவே விடாத அளவுக்கு நாங்க பேசிட்டே இருந்ததுக்காக வித்யாசாகர் சார் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது எந்த தப்பு இல்லை சார். இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சவங்களை மியூசியட்டா பிக்ஸ் பண்ணது எல்லி சாருடைய தப்பு. இருந்தாலும் அந்த எழில் நீலா காற்று வந்து முதல்ல கேட்கற சார், முதல்ல பாக்குற சார் அப்படியே பச்சுன்னு ஒட்டிக்கிட்டு சார். அது நீங்க பாருங்க, அந்த ஒரு பாட்டை போடுங்கன்னு ப்ரொடியூசர் எவ்வளவு கெஞ்சினேன் சார். அது வித்யாசாகர் சார் பாடியிருக்காரு, அதை நீங்க போடுங்க சார். அவர் என்ன சொன்னார், அது ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு சார் 10 நாளா. இப்போ ஹிட் ஆக வேண்டிய 3 பாட பாடுற கிடாரி தோப்பு சாங் தான் நான் சொல்றேன். கிடாரி தோப்புன்னு ஒரு எண்ணில் ஒரு சாங் இருக்கு. எப்படி இந்த 1க்கு 2க்கு எந்த சம்மந்தம் சொன்னோ அது மாதிரி இந்த கெட்டப்ல இருக்க பாருங்க. இதுக்கும் இந்த எனக்கு இந்த சம்மந்தமே இல்லை. அது ஒரே ஒரு சீன்ல ஒரு சாங்ல வர கெட்டப். இந்த படத்துல ஒரு அரசியல்வாதியா நடிச்சிருக்கேன். இந்த படத்துல ப்ரொடியூசர் பத்தி நான் ரொம்ப அழகா சொல்லணும். ஜாம்ஸ் அழகா சொன்னாரு. எப்பயுமே வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட போனோம்னா அவங்க சாப்பாடு பரிமாற விஷயத்துல அவங்க மனசு தெரிஞ்சிடும். அந்த சாப்பாடு வைக்கிற ஐட்டத்துல அந்த குவாலிட்டியில அது அவங்களுடைய மனசு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி மனசை கண்டுபிடிக்கிறது ஒருத்தர் நம்ம விருந்தோம்பல் வைக்கும் போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பொறுத்தான். அந்த மனசுக்கு மாபெரும் நல்ல மனசு சொந்தக்காரர் தான் தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்கள். கடந்த 3 நாளா நாங்க ப்ரொமோஷனுக்கு எல்லா சேனலுக்கு போறோம். ஸ்டார் ஹோட்டல் எங்களுக்கு வந்து என்ன வேணும்னு நான் கேட்கவே விட மாட்டார். அவரே ஆர்டர் பண்ணுவார். எனக்கு பேர் தெரியாதான் ஆர்டர் பண்ணுவார். ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுங்க சொல்லி அந்த மனசை குளிர் வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படம் பெரிய ஹிட் ஆக போகுது. ரொம்ப தேங்க்ஸ் ரவி சார். அதே மாதிரி அவருடைய சன் இந்த படத்துல நடிச்சிருக்காரு, ஜனா. அவர் ஆல்ரெடி ஒரு 4-5 படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஒரு ஆக்ஷன் ஹீரோவா தான் நான் வரேன். அவருடைய பேசி, அவருடைய மூவ்மெண்ட், அவருடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான விஷயம். ஆனால் ஒரு நாள் கூட ஷூட்டிங் பண்ணல. நான் ஒரு ப்ரொடியூசர் சன்னில் வந்ததே கிடையாது. எங்களை எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா இவங்க லெஜெண்ட் பார்த்துட்டே இருப்பார். நாங்களாம் சாதாரண சொல்லி அவர்கிட்ட பழகிட்டே இருப்போம். ஒரு நல்ல ஒரு ஹீரோ உருவாகிறாரு. அந்த ஹீரோ உருவாக்குறது ஸ்கோப் கொடுத்து எங்களுடைய அன்பு சகோதரர் விமல் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லா ஹீரோக்கும் எல்லாருக்கும் ஸ்கோப் தர மாட்டாங்க. ஜனா சாருக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே அவருடைய வெற்றி எங்க காத்துட்டு இருக்குன்னா விமல் சார் எப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லா ஸ்கோப்பையும் அப்படி பார்ப்பாரு. இவருக்கு இந்த ஸ்கோப்பா பண்ணுங்கன்னு சொல்லி இதுல நான் என்ன பண்ண முடியும் ப்ரூவ் பண்ணுவாரு. அதுதான் அவர் இத்தனை வருஷமும் இவ்வளவு காம்படிஷன் நடுவில் ஒரு ஹீரோவா நின்னுக்கிறது காரணமே அவர் அந்த ப்ராஜெக்ட் வந்து நேசிப்பார். நான் என்ன பண்ண போறேன், நான் ஹீரோ சார், எனக்கு என்ன சார் இருக்கு, எனக்கு ஓப்பனிங் இல்லை சார், எனக்கு எண்ட் இல்லை சார், இதெல்லாம் கேள்வி கேட்டு நான் பார்த்ததே இல்லை. ஒரு கூத்துப்பற்றையில ஒரு கலைஞன் வந்து ஒரு மிக சிறந்த பயிற்சியை பெற்று வந்தா எப்படி பண்ணுவாங்கிறது ஒரு மிக சிறந்த உதாரணம் வந்து விமல் சார் தான். எந்த டைலாகையும் அசால்ட் ஆர்வமா கேட்டு டப்புன்னு டெலிவரி பண்ணுவாரு. ஒரு பிசு இருக்காது, ஒரு வார்த்தை விட மாட்டாரு. அதே மாதிரி எப்படி பண்ண சூப்பரா பண்ண கேட்க மாட்டாரு. கேட்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஓரமா போய் சேர போட்டு உட்காந்துருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு நண்பர்களா அந்த டீமோட சேர்ந்த படம் பண்ணியிருக்கோம். யாராவது பேரை மறந்துருந்தா தயவுசெய்து மன்னிச்சுங்க. புகழ் தம்பி நானும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ லட்சுமி மேக்கர்ஸுடைய 26வது படம். அந்த படத்துல தான் எனக்கு புகழுடைய திறமை எனக்கு தெரிஞ்சது, புகழுக்கு என்னுடைய திறமை தெரிஞ்சது. 2 பேருமே வந்து ஒருத்தர் பாராட்டிட்டு அந்த படத்துல வேற மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனா இந்த படத்துல புகழுடைய வெளிச்சம் வந்து 4K லைட் மாதிரி பாயப்போகுது, பளிச்சுன்னு பாயம். அது கன்ஃபார்ம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சாரி, நான் சில்வா சார், சாரி சார் பேரை மறந்துட்டேன். அந்த துல்லாமனும் துல்லு படத்துல இருந்து இந்த வரைக்கும் 20 வருஷத்துல நான் டிராவல் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. நீங்க 2 படம் தான் டிராவல் பண்ணீங்க. நான் 10 வருஷத்துல சாருடைய டைரக்ஷன் 6 படம் பண்ணிருக்கேன் சார். யாருக்கும் கிடைக்காத பெருமை என்னன்னா, ஒரு படத்துல வில்லன் நடிச்சோம்னா ஒரு வில்லன் வந்து ஒரு 4 வருஷம் 3 வருஷம் அப்படி நிறைய படம் பண்ணிட்டே இருப்பாரு, அதுக்கப்புறம் காணா போயிருவாரு. ஆனால் என்னை இன்னைய வரைக்கும் காணாம போகாம 20 வருஷம் நடிச்சது ஒரே காரணம், இவருடைய ஜானரை மாத்தி இவன் எப்படி பண்ணுவாங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தின எழில் சார் தான். இந்த நேரத்தில் வந்து எழில் சாருக்கும் என்னை உருவாக்கிய வசந்தபாலன் அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் அகல் விளக்கா வசந்தபாலன் இருந்தாருன்னா இந்த பக்கம் அகல் விளக்கா எழில் சார் தான் இருக்காங்க. இந்த 2 விளக்கு நடுவில் தான் பிரகாசிக்கிறேன். இந்த படம் வந்து நான் சொல்ற மாதிரி தான், இந்த படம் ஜாலியா வாங்க, பட் ஜாலியா போங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதே போல வண்டர்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் நீங்க தொடர்ந்து கொடுக்கணும். அடுத்ததாக இந்த திரைப்படத்தில் ஓகே, இங்கு கூடியிருக்கும் பத்திரிகைக்காரர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி. ஏன்னா இந்த படத்தை வெற்றியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கு. இது சத்தியமாக சொல்கிறேங்க, நான் ஒவ்வொரு இன்டர்வியூவும் சரி, எங்கே போனாலும் சரி, மதகஜ ராஜா எப்போ ரிலீஸ் ஆனாலும் சூப்பர் ஹிட்டுன்னு.
அதே மாதிரி தாங்க இந்த படமும். தேசிங்கராஜ் ஆரம்பத்தில் எண்டு வரைக்கும் சும்மா கலகலன்னு சூப்பராக நீங்கள் பார்த்த முதல் தேசிங்கராஜா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், அதே மாதிரி இதுவும் மிகப்பெரிய சக்ஸஸ். அவர் படம் எல்லாமே சக்ஸஸ் தான். காமெடியை ரசிக்க அந்த டைரக்டருக்கு ஒரு இது வேணும். அது நம்ம சார் ரசித்து எடுப்பார். நாங்கள் சீரியஸாக எடுப்போம். படத்தில் நீங்கள் பார்க்குறப்போ அது பயங்கர காமெடியாக இருக்கும். விமல் சார் செம்ம ஜாலியாக, ரொம்ப எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான், சிங்கப்புலி சார், என் கூட சாம்ஸு, புகழ், நிறைய நடிகர், ரவிமரியான் சார் பின்றாரு, எங்கே போட்டி போடவே முடியாது அந்த அளவு எல்லாருமே ரொம்ப. அதே மாதிரி ரோபோசங்கர் சார் இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். மியூசிக் டைரக்டர் நம்ம வித்யாசாகர் சார் ரொம்ப வருஷம் நண்பர். அவருடைய மெலோடி சாங்கும் சரி, டப்பாபத்து சாங்கும் சரி, எல்லா சாங்குமே கலக்கலாக இருக்கும். வித்யாசாகருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. கேமராமேன் செல்வா சார், அதாவது எங்களோடு இணைஞ்சு ரொம்ப ஜாலியாக உட்காரவே மாட்டாருங்க. பர வேலை செஞ்சே ராத்திரி 12 ஆகிடும். என்ன சார் அப்படின்னு கேட்க, அவன் ஜாலியாக எங்கள் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அவருடைய அசிஸ்டன்ஸுக்கும், இந்த முருகன் சார், ஞானசேகர் சார், நான் டைரக்டரோட டைரக்டர் அசிஸ்டண்ட்டுங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டு, இந்த படத்தில் இருக்க மேக்கப் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எடியன் சாருக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற திரையுலக டைரக்டர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எடியன் சாருக்கு மீண்டும் நன்றி. மெயினாக ப்ரொடியூசர் சாரை சொல்லணும். அங்கே வந்துட்டு படம் எப்படி நடக்குது, எப்படி போயிட்டுருக்கு, இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீ இது பண்ணீங்களா, உங்களுக்கு இது வந்துச்சா, நீங்கள் அப்படி எங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அதான் இந்த ப்ரொடியூசரோட சிறப்பு. அவர் பையன் ஜனா புதுசு மாதிரியே தெரியாது, அவர் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பர் படம், தேட்டரில் பாருங்கள். சூப்பர் காமெடி படம். உண்மையாக சொல்கிறேங்க, சத்தியமாக சொல்கிறேன். என்னோட வேலையை குறைச்சிட்டீங்க சார், எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பேசிட்டீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க, ரவிமரியா சார், சிங்கப்புலி சார், நீங்கள் நிறைய படங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அண்ட் விமல் சார், இவங்க எல்லாருமே இந்த காம்பினேஷனில் தேசிங்கராஜா 1 போல் இதுவும் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் செட்டில் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும்? ஏதாவது ஒரு கலாட்டா பற்றி சொல்லுங்கள் சார். ஏதாவது கலாட்டா நடந்துக்கிட்டே இருக்கும். ரவிமரியான் சார் ஒரு கிண்டல் பண்ணிட்டு அப்படி கிட்ட விட்டு போயிட்டே இருப்பார். திடீர்னு விமல் சார் ஒரு காமெடி பண்ணிட்டு போயிட்டு கலாலகலாம் தான் இருப்போம். ஆனால் சீன் வந்துட்டா சீரியஸாக இருக்கணும். எடியன் சார் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் என்ன நினைக்கணும், என்ன எடுக்கணும்னு நினைக்கணும் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நம்ம எங்கே மிஸ் ஆனால் கூட, சாமி இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொல்லிக் கொடுப்பார். அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணுவார். எடியன் சார் ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப தேங்க்ஸு. அவர் படத்தில் நான் ஒரு 5-6 படம் நடிச்சிருக்கேன். எல்லா படத்துலையும் என் கேரக்டர் இட்டு, அதே மாதிரி இந்த படத்தில் எல்லா கேரக்டரும் இட்டு, அத்தனை கேரக்டருக்கும் ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. எல்லாருமே ஜாலியாக பண்ணுங்க. புகழெல்லாம் வந்து கலக்கியிருக்காரு. இந்த மாதிரி படம் நீங்கள் பாருங்கள். நாங்களே எங்களை புகழ்ந்துக்க கூடாது. நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு உண்மையை எழுதுங்க, அதுதான் முக்கியம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்கள் அன்புக்கு நன்றி. நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி வண்டர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. ப்ரொடியூசருக்கு நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நிறைய ரோபோக்கள் வரலாம், பட்